நெல்லை பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை சக மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மருதுபாண்டி, என்ன நடந்தது? அதிர்ச்சிமிகு சம்பவமாக இருக்கிறது. அதுவும் பள்ளியில 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கையில் அரிவாள் எப்படி வந்தது? என்ன நடந்தது? விவரிங்க. தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு எனக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பழமையான பள்ளிகள் என்பது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு பழமையான இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்களுக்கு இடையே இருக்கின்ற பள்ளி வளாகத்தில் வகுப்பறையிலே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதலின் காரணமாக ஒரு மாணவன் தன் புத்தக பையில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து அருகே இருந்த மற்றொரு மாணவனை தாக்கியிருக்கிறார். இதில் அந்த மாணவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. சக மாணவர்கள் உடனடியாக சத்தம் போட்டதை தொடர்ந்து அங்கு வகுப்பில் இருந்த ஆசிரியர் உடனடியாக அந்த மாணவனை தடுக்க முயற்சி செய்திருக்கிறார். இருப்பினும் அந்த ஆசிரியருக்கும் சிறிய அளவில் காயம் என்பது ஏற்பட்டிருப்பது. உடனடியாக பள்ளி நிர்வாகம் ஆசிரியர் மற்றும் காயமடைந்த மாணவன் இருவருமே மீட்டு அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இருவருக்கும் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது சம்பவ இடத்திற்கு மதுரை மாநகர திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் தற்போது வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாணவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பள்ளி நிர்வாகத்திடம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பள்ளி வளாகம் முழுவதும் போலீசார் என்பது தற்போது பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அந்த மாணவனுக்கு இடையே பென்சில் வாங்குவது கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறின் காரணமாகத்தான் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த தாக்கம் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து இதற்கு ஏதேனும் முன்வரம் இருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து என்பது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அந்த தாக்கிய மாணவன் அரிவாளுடன் அவனே நடந்து பள்ளியிலிருந்து காவல் நிலையத்துக்கு 100 மீட்டர் தூரம் இருக்கிறது. அந்த 100 மீட்டர் கூடிய காவல் நிலையத்துக்கு தானாவே சென்று சரணடைந்திருக்கிறார். அவர் போய் சொன்ன பிறகுதான் இங்கு ஒரு நிகழ்வு நடந்தது என்பதை வெளியே தெரிந்திருக்கிறது. உடனடியாக காவல்துறையிடம் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாணவனுக்கு எவ்வாறு அந்த அரிவாள் வந்தது, எப்போ உள்ளிட்ட விவரங்கள் தொடர்ந்து காவல்துறை மூலம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதா என்பதை கேட்பதற்காக தொடர்ந்து பெற்றோர்கள் அந்த பள்ளியை குவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பது குறித்து நலம் விசாரிப்பதற்காக இந்த பள்ளிக்கு குவிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக பாளையங்கோட்டை உதவி ஆணையர் செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது இருவரும் நலமாக இருக்கிறார்கள். அந்த பெண் ஆசிரியர் ரேவதி என்பவர் நலமாக இருக்கிறார், மாணவர் நலமாக இருக்கிறார். தொடர்ந்து இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஒவ்வொரு வாரமும் பொதுவாகவே இந்த நெல்லை மாவட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் பள்ளிகளில் சுழற்சி முறையில் அந்த புத்தக பைகளை சோதனை என்பது நடத்தப்படுவது வழக்கம். ஏனென்றால் கடந்த காலங்களில் பள்ளிகளில் அரிவாள் கொண்டு வந்த வழக்குகள் என்பது நிலுவையில் இருக்கிறது. இதனால் தொடர்ந்து விசாரணை என்பதும் அந்த சோதனை என்பதும் நடைபெற்று வரும். ஆனால் இந்த முறை எப்படி இந்த பள்ளியில் நடைபெற்றதா என்பது குறித்தும் கல்வித்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இருப்பினும் ஒரு பள்ளி மாணவன் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக ஒருவர் மற்றொருவரை அரிவாளில் தாக்கிய சம்பவம் என்பது நெல்லை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் கடந்த 5 வருடங்களில் 60 சிறார்கள் நேரடியாக அந்த கொலை குற்றங்களை தொடர்பு இருப்பதாக புதிய தலைமுறை சார்பாக ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் எடுக்கப்பட்ட தகவல் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது பள்ளியில் வளாகத்திற்குள்ளே ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை அரிவாள் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. திலகவதி, விரிவான விசாரணை தேவைப்படுகிறது. அதனை தாண்டி நம்ம பல்வேறு தளங்கள்ல இருந்தும் இந்த விவகாரம் குறித்து யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. மருதுபாண்டி, அதற்கெல்லாம் முன்பாக மருத்துவமனையில தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காயமடைந்த மாணவனின் நிலை என்ன? அதே போல தடுக்க முயன்ற ஆசிரியர்களுக்கும் லேசான காயம் என்பதாக அறிகிறோம். அவர்களுடைய நிலை என்ன? முதல்ல அதை பதிவு செஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகளும் பேசலாம். பள்ளியின் அருகே இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனையில் தற்காலிகமாக உடனடியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து 3 இடங்களில் சிறிய காயம் இருப்பதாக முதல்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து மாணவனுக்கு தையல் போடப்பட்டு தொடர்ந்து தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை தரப்பில் மருத்துவக் குழு தரப்பிலும் உயிருக்கு ஆபத்தான நிலை இல்லை என தெரிவித்திருந்தாலும் தொடர்ந்து மாணவருக்கு தேவையான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தேவைப்பட்டால் உயர் சிகிச்சை அளிப்பதற்காக நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தொடர்ந்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தடுக்க முயன்ற அந்த ரேவதி எனக்கூடிய அந்த பெண் ஆசிரியருக்கும் சிறிய காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கும் தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இருவருமே மீட்கப்பட்டு தற்போது தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பள்ளி பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு குழு மற்றும் மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறையினர், கல்வித்துறையினர் அனைத்து வகையான அரசு இயந்திரமும் தற்போது இங்கு முகாமிட்டு தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பெற்றோர் மட்டுமில்லாமல் ஆசிரியர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மாணவனுக்கு அரிவாள் யார் கொடுத்தது, அரிவாள் எப்படி கிடைத்தது என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த வெட்டி
திட்டிய மாணவரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். சம்பவ இடத்திலும் மருத்துவமனையிலும் காவல்துறை என்பது முழுமையாக குவிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய வகுப்பில் பயிலக்கூடிய மற்ற மாணவர்களும் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் 2 மாணவர்களுக்கு ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததா, இருவரும் நண்பர்களா, அல்லது ஏன் இந்த தாக்குதல் எப்போது நடந்தது, இது எப்படி நடந்தது உள்ளிட்ட விவரங்களை தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் இது ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்பதால் பள்ளி வளாகம் முழுவதுமே 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. தொடர்ந்து சிசிடிவி கேமரா காட்சிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை முடிவிலே இந்த தாக்குதல் எதற்காக நடந்தது என்ற முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். திலகவதி, பள்ளியில 13 வயது மாணவனின் கையில் அரிவாள் எடுப்பது எவ்வளவு அதிர்ச்சிமிகு ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல, தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், அதிலும் குறிப்பா நெல்லையில இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப குறிப்பிட்ட அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை அவர்களை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முடிந்ததா? ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுடைய பையில் அரிவாள் கொண்டு வரும் அளவுக்கு அங்க கட்டுப்பாடுகள் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற கேள்வியும் எழுகிறது. பள்ளி தலைமை ஆசிரியர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுகிறது? இது மாணவர்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும் அனைவருக்குமே ஒரு அச்சுறுத்தல் மிக்க ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படும் இல்லையா? பள்ளி நிர்வாகம் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்போது வரைக்கும்? பள்ளி நிர்வாகத்திடம் தொடர்ந்து முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டது. அவரோட விளக்கத்தை கேட்க முயற்சி செய்தோம். ஆனால் இருப்பினும் அவர்கள் தரப்பில் எந்த ஒரு விளக்கத்தையும் அளிக்கப்படவில்லை. அதனால் நெல்லை மாவட்டத்தின் முதன்மை கல்வி அதிகாரி சிவகுமாரை தொடர்பு கொண்டு புதிய தலைமுறை சார்பாக விளக்கம் கேட்கப்பட்டது. அவர் கொடுக்கப்பட்ட விளக்கத்தை தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்வு நடைபெற்று வருகிறது. அங்கு ஆய்வு பணியில் இருக்கிறோம். நேரடியாக நேரில் வந்து ஆய்வு நடத்தும் திட்டமிட்டிருக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக வந்துவிடுவோம். முதல் கட்டமாக இருவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் எப்படி அரிவாள் பள்ளி வளாகத்திற்குள் வந்தது என்பது குறித்து அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியரிடம் மற்ற கல்வி அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை முடிவிலே முழுமையான விவரங்கள் என்பது தெரியவரும். மேலும் தென் மாவட்டங்களில் இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக அளவு நாங்குநேரி, வள்ளியூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிக்கடி இது போன்ற பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்களிடையே ஏற்படும் மோதல், தாக்குதல் சம்பவங்கள் என்பது அடிக்கடி அரங்கேறுகிறது. இதற்காகவே மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து விழிப்புணர்வுகள் என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. விழிப்புணர்வுகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையிலும் தற்போது இப்படி ஒரு சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பள்ளி புத்தக பையில் தான் அந்த ஆயுதங்கள் என்பது கொண்டு வரப்படுகிறது. இதனை கண்காணிப்பதற்குத்தான் தொடர்ந்து சுழற்சி முறையில் ஒவ்வொரு பள்ளிகளிலும் வாரந்தோறும் அந்த கண்காணிப்பு பணி என்பது மேற்கொள்ளப்படும். இருப்பினும் இந்த பள்ளியில் அந்த கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டதா என்ற விசாரணையும் தற்போது கல்வித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். திலகவதி, ஒரு சில ஆசிரியர்களால மாணவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் சில செய்திகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் மாணவர்களால ஆசிரியர்கள் அச்சுறுத்தல் மிக்க ஒரு சூழ்நிலையில, பயப்படும் ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நெல்லையில இது போன்ற சம்பவங்கள், தாக்குதல் சம்பவங்கள் பள்ளிகள்ல தொடர்ந்து அதிகம் நடைபெறுவதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அது குறித்து ஆர்டிஐ தகவலையும் நீங்க முன்பாக வழங்கி இருந்தீர்கள் மருதுபாண்டி. நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசலாம்.